பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ள மாணவ செயற்பாட்டாளர்களை உடனடியாக விடுதலை செய்யுமாறு வலியுறுத்தி அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம், தொழிற்சங்கங்கள், சிவில் அமைப்புகள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினர் ஒன்றிணைந்து நேற்று பிற்பகல் நாரகன்பட்டியில் உள்ள பயங்கரவாத தடுப்பு பிரிவிற்கு முன்பாக எதிர்ப்பில் ஈடுபட்டனர். ஒலிபெருக்கி பயன்படுத்தப்பட்ட போது அங்கு விரைந்த போலீசார் அதற்கு அனுமதி வழங்க முடியாது என கூறினர். பின்னர் மீண்டும் அவர்கள் எதிர்ப்பில் ஈடுபட்டதுடன் சிறிது நேரத்தின் பின்னர் அங்கிருந்து கலைந்து சென்றனர். அமெரிக்காவில் நீண்ட காலம் தங்கியிருந்து கடந்த காலங்களில் அமைதியான அரசியல் நடைமுறையை கடைபிடித்து வந்து பெசில் ராஜபக்ஷ எதிர்வரும் 20ஆம் தேதி நாடு திரும்புகிறார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கடும் நெருக்கடியை எதிர்நோக்கி வரும் இந்த தருணத்தில் வீழ்ச்சியடைந்துள்ள கட்சியை மீண்டும் கட்டியெழுப்பும் நடவடிக்கையில் ஈடுபடுவதற்காக பெசில் ராஜபக்ஷ திடீர் என நாட்டிற்கு வர தீர்மானித்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக பதவியேற்றதன் பின்னர் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் உறுப்பினர்கள் கட்சியின் தீர்மானங்களுக்கு புறம்பாக தீர்மானங்களை எடுக்கும் நிலை தற்போது ஏற்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அமெரிக்காவில் தங்கியிருந்த காலப்பகுதியில் ஜனாதிபதியுடன் அவ்வப்போது செய்திகளை பரிமாற்றிக் கொண்ட பெசில் ராஜபக்ஷ அமைச்சரவை மாற்றம் எவ்வாறு மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பது குறித்து ஜனாதிபதியுடன் பல சந்தர்ப்பங்களில் கலந்துரையாடியுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. நேற்று மாலை சம்பந்தனின் அழைப்பிலே வடகிழக்கை பிரதிநிதித்துவப்படுத்தும் தமிழ் கட்சித் தலைவர்கள் அரசியல் தீர்வு சம்பந்தமாக பொது நிலைப்பாட்டை அறிவிக்க நாங்கள் கூட இருந்தோம் என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பேச்சாளர் ஜனாதிபதி சட்டத்தரணி எம்.ஏ. சுமந்திரன் தெரிவித்துள்ளார். தமிழ் கட்சித் தலைவர் திரு மாவை சேனாதி ராஜாவும் நானும் சம்பந்தனும் மட்டும்தான் இந்த கலந்துரையாடலில் கலந்து கொண்டிருந்ததாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். மற்றவர்கள் சிலர் கால அவகாசம் போதாது என்று அறிவித்திருந்தார்கள். ஆகையால் எல்லோருக்கும் பொருத்தமான திகதியை தெரியப்படுத்தி அடுத்தடுத்த வாரமே மீண்டும் கூடலாம் என்று உத்தேசிக்கப்பட்டுள்ளது. தமிழரசு கட்சி காலம் காலமாக எடுத்திருக்கும் நிலைப்பாடு சமஷ்டி அடிப்படையில் ஒரு தீர்வு அவசியம் என்பது. சமஷ்டி கட்டமைப்பிலான ஒரு தீர்வு வடகிழக்கிற்கு வழங்க வேண்டும் என்ற பொது நிலைப்பாட்டுடன் இணங்குகின்றவர்கள் எங்களுடன் சேர்ந்து தங்களது குரல் பதிவையும் சேர்த்து கொடுப்பது இந்த தருணத்தில் சிறந்தது என அவர் கூறினார். சுகேஷ் சந்திரசேகருடன் பண மோசடி வழக்கில் தொடர்புடையவராக குற்றம் சுமத்தப்பட்டுள்ள இலங்கையில் பிறந்த நடிகை ஜாக்குலின் பெர்னாண்டஸை புதுடில்லி நீதிமன்றம் இன்று பிணையில் செல்ல அனுமதித்தது. அவரை 50,000 ரூபாய் சொந்த பிணையிலும் அதே தொகையிலான சரீர பிணையிலும் செல்லவும் நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்த நிலையில் குறித்த வழக்கு விசாரணையின் போது ஜாக்குலினை ஏன் கைது செய்யவில்லை என்று கேள்வி எழுப்பிய நீதிபதி கைதுகளின் போது தேடி மற்றும் தெரிவு செய்தல் கொள்கையை நடைமுறைப்படுத்த வேண்டாம் என்று காவல்துறையினரை எச்சரித்தார். முன்னாள் தொழிலதிபரான ஷிவிந்தர் சிங்கின் மனைவி அதிதி சிங்கிடம் இருந்து சுகேஷ் சந்திரர் அச்சுறுத்தி பறித்த 200 கோடி ரூபாய் மூலம் ஜாக்குலின் பெர்னாண்டஸ் பல்வேறு வாய்ப்புகளை அனுபவித்ததாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. பருவத்திற்கு தேவையான யூரியா உரம் 22,000 மெட்ரிக் டன்னுடன் கொழும்பு துறைமுகத்திற்கு கப்பல் ஒன்று வருகை தந்தது. 2022-2023 ஆண்டுக்கான பருவத்திற்கு தேவையான யூரியா உரம் 22,000 டன் எடை கொண்டு முதலாவது கப்பல் கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்துள்ளது. விவசாயம், வன ஜீவராசிகள் மற்றும் வன வளங்கள் பாதுகாப்பு அமைச்சர் திரு மஹிந்த அமரவீர மற்றும் குழுவினர் நேற்று கொழும்பு துறைமுகத்தில் உரம் இறக்குதல் மற்றும் விநியோகித்தல் மற்றும் களஞ்சியப்படுத்தல் தொடர்பாக ஆய்வு விஜயம் மேற்கொண்டிருந்தனர். குழந்தைகள் மற்றும் பெண்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண 2 தொலைபேசி எண்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. இதன்படி குழந்தைகள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளை 1929 என்ற எண்ணிற்கு 24 மணி நேரமும் தெரிவிக்கலாம். பெண்கள் தொடர்பான முறைப்பாடுகளை 1938 என்ற எண்ணிற்கு வேலை நாட்களில் காலை 8:30 மணி முதல் மாலை 5:15 மணி வரை தெரிவிக்கலாம். சிறுவர்கள் தொடர்பான முறைப்பாடுகளை சிங்களம், தமிழ் மற்றும் ஆங்கிலம் ஆகிய 3 மொழிகளிலும் சமர்ப்பிக்க முடியும் என மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வவுனியாவில் மக்கள் திட்டம் ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் உலக உணவு தினம் நேற்று இடம்பெற்றது. பட்டினி மந்தபோசாக்கு என்பது திட்டமிட்ட குற்றமாகும் எனும் தொனிப்பொருளில் வடமாகாண மக்கள் திட்டம் ஒன்றியத்தின் இணைப்பாளர் ந. தேவகிருஷ்ணன் தலைமையில் அருந்ததி விருந்தினர் மண்டபத்தில் இடம்பெற்ற நிகழ்வில் மன்னார், முல்லைத்தீவு, வெளியோயா, வவுனியா போன்ற பிரதேசங்களில் செயற்படும் அமைப்பாளர்களின் ஒத்துழைப்பில் மக்களுக்கு உணவளிக்கும் முறையில் மாற்றத்திற்காக ஒன்றிணைவோம் எனும் கருப்பொருளை மையப்படுத்தி
வலியுறுத்தி அமைப்பினரால் துண்டு பிரசுரம் வெளியிடப்பட்டிருந்தது. நிகழ்வின் இறுதியில் மண்டபத்திற்கு வெளியே தமது பிரகடனத்தை வலியுறுத்தி கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்றினையும் மேற்கொண்டனர். காணி மற்றும் விவசாய சீரமைப்பு இயக்கம் மக்கள் திட்டம் ஒன்றியத்துடன் இணைந்து உலக உணவு தினத்தை மேற்கொண்டனர். தமிழ், சிங்கள, முஸ்லிம் ஆகிய மூவின மக்களும் கலந்து கொண்டனர். அரசாங்கத்திற்கு நெருக்கமான சிலர் வெளிநாடுகளில் இருந்து முட்டை மற்றும் கோழி இறைச்சியை இறக்குமதி செய்ய முயற்சிப்பதாக தேசிய விலங்கு உற்பத்தியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. நாட்டிற்கு தேவையான முழு அளவிலான முட்டை மற்றும் கோழி இறைச்சி கடந்த காலங்களில் நாட்டிலேயே உற்பத்தி செய்யப்பட்ட போதிலும் தற்போது நிலவும் கால்நடை தீவன நெருக்கடி காரணமாக 2 தொழில்களும் கடும் நெருக்கடிக்கு உள்ளாகியுள்ளதாக அதன் அழைப்பாளர் சஞ்சீவ தம்மிக்கு சுட்டிக்காட்டுகிறார். தற்போது உள்ள சூழ்நிலையை பயன்படுத்தி முட்டை மற்றும் கோழி இறைச்சியை இறக்குமதி செய்வதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். வரவு செலவு திட்டத்திற்கு எதிராக வாக்களிக்க முடிவெடுத்துள்ளதாக ஜனநாயக இடதுசாரி முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான வாசுதேவ நாணயக்கார தெரிவித்துள்ளார். 2023 ஆண்டின் வரவு செலவு திட்டம் தொடர்பில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். மேலும் குறித்த வரவு செலவு திட்டத்தில் மக்கள் நலத்திட்டங்கள் எதுவும் இல்லை என்பதால் அதற்கு ஆதரவு அளிக்க முடியாது எனவும் குறிப்பிட்டார். உள்ளூராட்சி மற்றும் பொது தேர்தலை அடுத்த ஆண்டு மார்ச் மாதம் நடத்த ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி ஹர்ஷடி சில்வா நேற்று பரிந்துரைத்துள்ளார். வரவு செலவு திட்டம் மீதான 2ஆம் வாசிப்பு விவாதத்தை ஆரம்பித்து வைத்த ஹர்ஷடி சில்வா காங்கிரசிற்கும் சனட் சபைக்கும் ஒரே நாளில் தேர்தல் நடத்தப்படும் அமெரிக்க முறையை இலங்கை பின்பற்ற வேண்டும் என்றார். உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் எங்களிடம் தெரிவித்தார். 1% கூட செலவு செய்யாமல் ஒரே நாளில் பொது தேர்தலையும் நடத்த முடியும். செனட் மற்றும் காங்கிரசிற்கு ஒரே நாளில் வாக்குப்பதிவு நடைபெறும் அமெரிக்க முறையை நாம் பின்பற்றலாம் எனவும் அவர் தெரிவித்தார். அரசாங்கத்தின் எந்த ஒரு வேலை திட்டங்களிலும் தமிழ் மக்களை புறக்கணிக்கவோ அல்லது கைவிடவோ மாட்டோம். வடக்கு மக்களை புறக்கணிக்கவில்லை என நீதி, சிறைச்சாலைகள் மற்றும் அரசியலமைப்பு மறுசீரமைப்பு அமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ தெரிவித்தார். பாராளுமன்றத்தில் நேற்று செவ்வாய்க்கிழமை வரவு செலவு திட்டத்தின் 2ஆம் வாசிப்பு மீதான 1ஆம் நாள் விவாதத்தின் போது தமிழ் தேசிய கூட்டமைப்பு பாராளுமன்ற உறுப்பினர் தவராசா கலையரசன் முன்வைத்த கருத்திற்கு பதிலளிக்கையிலேயே அமைச்சர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். ஜனாதிபதியால் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட வரவு செலவு திட்டம் மக்களின் மீது மேலும் சுமைகளை ஏற்றுவதையே நோக்கமாக கொண்டுள்ளதாக ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணி விடுத்துள்ள ஊடக அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. இந்த வரவு செலவு திட்டம் தமிழ் மக்களுக்கு ஏற்புடையது அல்ல எனவும் நிராகரிக்கப்பட வேண்டிய குப்பை கூடைக்குள் வீசப்பட வேண்டிய வரவு செலவு திட்டம் எனவும் ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணி விடுத்துள்ள ஊடக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுற்றுலாத்துறை ராஜாங்க அமைச்சர் டயானா கமகே பிரித்தானிய பிரஜை எனவும் அவரது விசா கடந்த 2014 ஆண்டுடன் காலாவதியாகியுள்ளதாகவும் குடிவரவு குடியகல்வு திணைக்களம் நீதிமன்றத்திற்கு அறிவித்துள்ளது. குடிவரவு குடியகல்வு திணைக்களத்தின் களஞ்சிய தரவுகளின் அடிப்படையில் நயனா சமன்மலி அல்லது டயானா நடாஷா என அழைக்கப்படும் நடாஷா கெஹநதுர பிரித்தானிய பிரஜை என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் கடந்த 2014 ஆண்டு ஜனவரி மாதம் போலி பிறப்புச் சான்றிதழ் மற்றும் தேசிய அடையாள அட்டையை பெற்று போலி கடவுச்சீட்டை அவர் பெற்றுள்ளார். பாராளுமன்ற உறுப்பினர் டயானா கமகே இரட்டை குடியுரிமை கொண்டவர் அல்ல. எனினும் பிரித்தானிய குடியுரிமையுடன் இலங்கைக்கான போலி கடவுச்சீட்டை வைத்திருப்பவர் என்றும் குடிவரவு குடியகல்வு திணைக்கள அதிகாரிகள் குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் மூலம் நீதிமன்றத்திற்கு அறிவித்துள்ளனர். சமூகத்தில் சுமார் 4000 தொழுநோயாளிகள் இருப்பதாக சுகாதார அதிகாரிகளுக்கு பதிவாகவில்லை என சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. தொழுநோய் தடுப்பு பிரிவின் பணிப்பாளர் வைத்தியர் பிரசாத் ரணவீர இதனை தெரிவித்துள்ளார். 2022 ஆண்டு முதல் 7 மாதங்களில் 450க்கும் மேற்பட்ட தொழுநோயாளிகள் இந்நாட்டில் சிகிச்சை பெற்றுள்ளனர். மட்டக்களப்பு மாவட்டத்தில் கடந்த 48 மணி நேரத்தில் ஒரு மாணவி உட்பட 3 தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட நிலையில் சடலங்களாக மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். மட்டக்களப்பு மாவட்டத்தின் களுவாஞ்சிக்குடி, கொக்கட்டிச்சோலை, வவுனதீவு ஆகிய போலீஸ் பிரிவிற்கு உட்பட்ட பகுதிகளிலேயே இந்த சடலங்கள் மீட்கப்பட்டன. அந்த வகையில் களுவாஞ்சிக்குடி போலீஸ் பிரிவிற்கு உட்பட்ட கோட்டை கல்லாறு பகுதியில் 22 வயதுடைய சுரேஷ் விதுசன் என்ற இளைஞன் வீட்டில் தூக்கில் தொங்கிய நிலையில் சடலமாக
சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். அத்தோடு கொக்கட்டிச்சோலை போலீஸ் பிரிவிற்கு உட்பட்ட முனைக்காடு கிராமத்தில் 64 வயதுடைய நவரத்னம் என்பவர் தனது கொட்டிலில் தூக்கில் தொங்கிய நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். அத்துடன் வவுனதீவு போலீஸ் பிரிவிற்கு உட்பட்ட ஈச்சம்தீவு பகுதியில் உள்ள வீட்டில் ஞா டிலானி என்ற கல்லூரி மாணவி தூக்கில் தொங்கிய நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக வவுனதீவு போலீசார் தெரிவித்தனர். இந்நிலையில் குறித்த 3 சடலங்களும் பிரேத பரிசோதனைகளுக்காக மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளன. இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி கட்டுப்பாட்டாளரின் செயற்பாட்டின் காரணமாக இலங்கைக்கு கொண்டுவரப்பட்ட 15 பால்மா கொள்கலன்களை திருப்பி அனுப்ப வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக பால்மா இறக்குமதியாளர்கள் சங்கம் குற்றம் சுமத்தியுள்ளது. இதன் காரணமாக எதிர்காலத்தில் பால்மா தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் உள்ளதாக அதன் தலைவர் லக்ஷ்மன் வீரசூரிய கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு தெரிவித்தார். வெளிநாட்டில் இருந்து எங்களுக்கு பால்மா பவுடரை விநியோகிக்கும் முகவர்கள் இந்த பால்மாவை வியட்நாம் மற்றும் இந்தோனேஷியாவிற்கு மீண்டும் அனுப்புமாறு கூறுகின்றார்கள். அவ்வாறு நாம் செய்தால் நாட்டில் பால்மா பற்றாக்குறை ஏற்படும் என்றும் அவர் கூறினார்.